வணக்கம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நேயர்களுக்கு எளிய முறையில் பரிகார பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆரம்பமாக சரும நோய்கள் அப்படி இருக்கிற மக்களுக்கு என்னென்ன செய்யணும்? அதாவது நாகை மாவட்டம் பார்த்திங்கன்னா அதனுடைய சிறப்பே மாவட்டத்தில் அற்புதமான திருத்தலங்களில் நம்மளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான நிறைய திருத்தலங்கள் இருக்கிற ஒரு அற்புதமான கோயில் அதாவது ஊர் அது. அந்த நாகை மாவட்டத்தில் உத்வேதீஸ்வரர் திருக்கோயில்னு இருக்குது. சுயம்புமூர்த்தி இவர். அம்பா முகலாம்பிகை. அந்த அம்பாலும் இந்த சிவனும் மிகப்பெரிய அற்புதம் எதுக்குன்னு அந்த சரும நோய்கள் தீர்ப்பதற்கு உண்டான பெரிய அற்புதமான ஸ்தலம். இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் சரும நோய்கள் தீராத எந்த மருந்துகள் எடுத்தாலும் சரியாகாதவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு அதாவது ஒரு தடவை போனால் சரியாயிடும் நம்பாமல் அடிக்கடிக்கு போகணும். போயிட்டு அந்த அம்பாலையும் சிவனையும் அந்த சுயம்புமூர்த்தியும் அந்த கோயில் முறைப்படி பூஜைகள்லாம் கலந்து கொள்வது, அந்த அம்பாளுடைய குங்குமத்தையும் அந்த உத்வேதீஸ்வரருடைய விபூதியும் நல்ல விபூதியோட கலந்து நல்ல குங்குமத்துடன் கலந்து தினமும் வைத்துக்கொண்டு மானசீகமாக பிரார்த்திப்பது கண்டிப்பாக எப்பேற்பட்ட சரும நோய்களுக்கு நல்ல மருந்துகள் கிடைப்பதுடன் நல்ல விரைவில் குணமாவதற்குண்டான அற்புதமான ஆலயம் உத்வேதீஸ்வரர் திருக்கோயில், நாகை மாவட்டம். ஓகே சார். காலருக்காக பார்த்துடலாம். வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? காஞ்சிபுரத்துல அக்கா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. நாங்க எங்க பொண்ணுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. பேர் மோனிகா. சரிங்கம்மா. 12/9/1996 பிறந்தாங்க சார். சரிம்மா. சார் அதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? திருமணம் எப்போ? இது ரெட்டை குழந்தைங்க சார். பையன் எப்படி இருப்பான், பொண்ணு எப்படி இருப்பா? பூர நட்சத்திரம், சிம்ம ராசிங்க சார். இரவு 11:42 பையன், 45 பொண்ணுங்க சார். பையன் 42ங்க சார். 11:40 பொண்ணு 45 சார். 11:45. அதாவது பொண்ணு தான் முதல் குழந்தை சயின்டிஃபிக்கா. இது பையன் ரெண்டாவது குழந்தை. முதல்ல வந்தவங்க ரெண்டாவது குழந்தை. சொல்லுங்க. அதான் சார் பொண்ணுக்கு இல்ல என்னென்ன ராசி லக்னம்லாம் சொல்லுங்க. அதான் சார் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னம். சரி. அதாவதுமா ஆக்சுவலாக பார்த்துக்குங்க, இவங்களுடைய அமைப்பில் ரெகுலராக சனிக்கிழமை பக்கத்தில் ஏதாவது ஒரு நரசிம்மர் கோயிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோயிலோ தொடர்ச்சியாக போக சொல்லுங்கள். கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் உத்தியோக நிமித்தமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக குச்சனூர் என்று சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிற சனி பகவான் சன்னிதானத்திற்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு அந்த கோயில் முறைப்படி அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். சனிக்கிழமை மதியானம் இவங்க 2 பேருக்காக கண்டிப்பாக இருவருக்கு தேடி உணவு தானம் அளிப்பது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக இது பையனுடைய அமைப்பில் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொண்ணுடைய அமைப்பில் அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகமாக இருந்தாலும் பையனுடைய அமைப்பில் அதிர்ஷ்டத்தின் அளவு குறைவாக இருப்பதற்கு இந்த தேனி மாவட்டம் கொச்சினூருக்கு சென்று விட்டு வர அது பெரிய அளவுக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். இது மாதிரி பண்ணால் உங்கள் உத்தியோக குறைபாடும் சனிக்கிழமை தோறும் நரசிம்மரையோ இல்லை ஆஞ்சநேயரையோ வழிபாடு செய்வது இருவருக்கும் ஏற்ற அற்புதமான பரிகாரம். தொடர்ச்சியாக செய்ய சொல்லும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. வணக்கம். ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. பேரு? என் பேர் சுஜா. கேளுங்கம்மா. நான் என் பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்க சுஜாமா, கேளுங்க. என் பையன் பேரு ஜெகதீஸ்வரன். சரி. 3/5/2002. சரி. 10/17 பிறந்தான். சரி. நட்சத்திரம் உத்திராடம். சரி. 14 மகரம். லக்கணம் மிதுனம். 14 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க சார். இப்ப 10th எழுத போறான். எதிர்கால படிப்பு எப்படி இருக்குங்கிறதுக்காக கேட்கணுங்க சார். அதாவது தென்குடி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குமா. தென்குடி திட்டை தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த தென்குடி திட்டை ஊருக்கு பையனை வருஷம் கண்டிப்பாக கூட்டின்னு போயிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷமும் அவனுடைய படிப்பில் குறையில்லாமல் படித்து முடித்து அதற்குண்டான வேலை கிடைப்பதற்குண்டான அற்புதமான பரிகார ஸ்தலம். ஏனென்றால் இந்த லக்ன அமைப்புக்கு தான் என்னதான் படித்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் வேறு எதிலையாக தான் போய் சேரக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தரும். இதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்ததாக கண்டிப்பாக அந்த பையனுக்கு ரெகுலராக ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடு, மறைந்த மகான்கள், உயிரோடு இருக்கிறவங்க இல்லாமல் மறைந்த மகான்கள், ராகவேந்தரோ சாய்பாபாவோ ரமண மகரிஷியோ அல்லது விஸ்ரீ சாமியாரோ யாரை பிடிக்குமோ அந்த உங்கள் குடும்பத்திற்கு பிடித்த ஒரு மகான்கள் வழிபாடு. வேலைக்கிழமையில் அசைவத்தை சாப்பிட்றத தவிர்த்து கொள்வது. வேலைக்கிழமையில் மதியம் 1-2 மணிக்குள் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு அளிப்பது சிறந்த பரிகாரத்தையும் எதிர்காலத்தில் நலனையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம். ரொம்ப நன்றிம்மா அழைத்ததுக்கு. வணக்கம். ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா. உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மாலா. தாரமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. கேளுங்கம்மா.
எங்க அக்கா கொசம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. கேளுங்கம்மா. ஆ மீன் ராசி, ஆ உத்தராட்டதி நட்சத்திரம், கன்னி லக்னம் சார். வயசு 37 ஆகுது. யார் உங்கள் அக்காவா இவங்க? ஆமாங்க, வியாதி தொந்தரவு எங்க அக்காவுக்கு இவ்வளவுதான் இல்ல. இல்லைம்மா, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். மீன ராசி, மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், கன்னி லக்னம். ஒரு நிமிஷம். வயசு 37. ஆமாங்க சுக்கிர தசை நடக்குதா அப்போ? ஆமாங்க. சரி. என்ன இவங்களுடைய அமைப்பில் வந்து தேக ஆரோக்கிய குறைபாடு தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக கண்டிப்பாக இவங்களை வந்து சிரமம் பார்க்காம 2 கோயிலுக்கு வருஷம் போக சொல்லுங்கள். முதலில் போகக்கூடியது திருநள்ளாறில் நலத்தீர்த்தம் நீராடிட்டு விநாயகருக்கு சிதறகாய் உடைச்சிட்டு சிவனையும் அதாவது தர்பானேஸ்வரையும் அம்பாளையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை கோயிலிலே யூஸ் பண்ணிவிட்டு அதோட கோயிலிலேருந்து எடுத்துன்னு வராமல் அதோட திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு 5 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு 5 கிலோ விபூதி கொடுத்து குருக்கள் இடத்தில் அபிஷேக விபூதியை வாங்கி அதை நல்ல விபூதியோடு மிக்ஸ் பண்ணி டெய்லி அடி வயிற்றில் தடவி கொண்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக சனி காயத்ரின் மந்திரம் இருக்கும். அந்த சனி காயத்ரி மந்திரத்தை சாண்டிங் பண்ணி டெய்லி 9 முறை சொல்லி கொண்டு வர பல விதத்தில் அனுகூலமும் பல விதத்தில் ஏற்றமும் ஏற்படும். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடிக்கடிக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கிற சனிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் கொடுக்க தேக ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு வருவார்கள். இல்லை என்றால் சனியுடைய பாதிப்பு இருப்பதனால் தொடர்ச்சியாக ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த பாதிப்பை செய்ய சொல்லுங்கள். அதோட அனுமன் சாலிசா டெய்லி சாண்டிங் மந்திரம் மாதிரி கேட்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், இருக்கீங்களா காலர்? ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? வணக்கம் சார். நாங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க பேருமா? என் பேர் ஜெயலட்சுமி சார். சொல்லுங்க. சார்ட்ட சொல்லுங்க ஜெயலட்சுமி அம்மா. வணக்கம். வணக்கம் சார். எங்க பொண்ணுக்காக நாங்க கேட்கணும் சார். சொல்லுங்க. என் பொண்ணு நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம், ரிஷப லக்னம், 14/1/85 பிறந்திருக்காங்க. துலாம் ராசி. சரி. பேரு குணவதி. பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். 85 அம்மா? 85 இல்லையா? 31 வயசு. 85 சார். ரிஷப லக்னம். ஆமாங்க சார், ரிஷப லக்னம். சரி, சொல்லுங்க. பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். 3 இயர்ஸ்க்குள்ளார முடிக்கணும் சார். அதுக்கு நல்லபடியா முடிக்கணும்னு வாழ்த்திட்டு நீங்க பரிகாரம் சொல்லுங்க. சரிங்க, நல்லபடியாக முடிப்பாங்க, கவலைப்படாதீங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். கடல் நீராடிட்டு கோயிலில் வந்து கடல் நீராடிட்டு கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே பொறிச்சு 66 லட்டு பக்தர்களுக்கு தானம் பண்ணிவிட்டு பசு நெய்யால் தீபத்துக்கு கொடுத்துட்டு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக பச்சரிசி துலாபாரம் கொடுத்துட்டு திருச்செந்தூரில் பச்சை கலர் முருகர் படம் இருக்கும். அந்த பச்சை கலர் முருகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு சனிக்கிழமை நீங்கள் திருச்சியிலே இருக்கிறனால பாப்பா கிட்ட சொல்லி மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வந்து வெக்காளியம்மன் கோயிலில் இருக்கிற பொங்கு சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர்கள் பிஹெச்டியை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். எந்த கைடாலேயோ அல்லது மற்றவர்களாலேயோ எந்த மன கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் திருச்செந்தூரும் அடுத்ததாக வெக்காளியம்மன் கோயிலில் உள்ள பொங்கு சனீஸ்வரர். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், காலர் இருக்கீங்களாம்மா? ஹலோ. வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் தர்மபுரியில பேசுறேன். என் பேரு சபியா. சரிங்கம்மா, சொல்லுங்க. என் மக சாந்தினி. சரி. 22/10/2002. சரி, 14 வயசு இல்லையா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. துலாம் ராசி, துலாம் லக்னம். செவ்வாய்க்கிழமை 2/5 குழந்தை பிறந்துருச்சு. அம்மா, பரணி நட்சத்திரம்னா மேஷ ராசி தான் அது. அப்படிங்களா? சரி சார். சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பண்ணிட்டு சார். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, என்ன வேணும்? என் மகளோட பொண்ணு பார்க்கணும் சார். படிப்பு ஒண்ணு, உடம்பு சரியில்லாம வருது. சரி. டிவியை கவனிக்காதீங்கம்மா, கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்க. சரிங்க. அதாவதுமா, உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலராக உங்கள் பாப்பா கிட்ட சொல்லிவிடுங்க, பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணி சொல்லுங்கள். கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். ஸ்ரீரங்க படத்தை வைத்து பாப்பா கிட்ட டெய்லி காலையில்
அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு போக சொல்லுங்கள். ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றினா போதும். நல்லெண்ணெயில் ஏற்றலாம், இல்லை பசு நெய்யில் ஏற்றலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பாடலை டெய்லி போட்டுட்டு வர சொல்லுங்கள். அது படிப்புக்கும் சரி, தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்பும் நிவர்த்தி பண்ணும். வருடத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போக சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக வர பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். நன்றிம்மா அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? வணக்கம் சார். என் பேர் காமாட்சி. சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கீழ்கட்டில இருந்து பேசுறேன் சார். கேளுங்கம்மா. என்னோட தங்கைக்காக கேட்கணும். என் தங்கை பேர் வந்து நளினி. அவங்க வந்து குழந்தை பிறக்கல இன்னும். அனுஷா ராசி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார். சரி, அவருக்குமா 21/3/84 பிறந்திருக்காங்க. சரி, அவங்க ஹஸ்பண்டுதுமா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து 25/12/80 பிறந்திருக்காரு. கடக ராசி, ஆயின நட்சத்திரம் சார், கும்ப லக்னம். சரி. அதாவதுமா 2 பேருக்கும் சொல்லுங்கள். ஆலங்குடி குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் இருக்குது. கல்லாலான மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் ஆலங்குடி. அது உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அந்த அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள் அடி வயிற்றில். அதே போல் உங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி, அதாவது உங்கள் மாமா கிட்ட சொல்லி கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்தில் போயிட்டு 3 குளம் இருக்கும். அந்த 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சுக்க சொல்லுங்கள். நீரை தெளிச்சுட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிற சன்னிதானத்திலாம் பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றிட்டு புதனுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்கள். அகோரமூர்த்திக்கும் அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக புதனுடைய அர்ச்சனை பண்ண அபிஷேகம் பண்ண விபூதி வாங்கிட்டு அதை நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி அவர் அடி வயிற்றில் வைத்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல நேரத்தில், நல்ல காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெய்வ பரிகாரத்துடன் நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு விரைவில் புத்திர சந்தான பிராப்தம் கிடைப்பதற்குண்டான அனுகூலம். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான கண்டிப்பாக 65வது பாடலை தொடர்ச்சியாக உங்கள் சிஸ்டரை படிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சைதாப்பேட்டில இருந்து பேசுறேன் சார். பேரு லட்சுமி. கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா லட்சுமி அம்மா, சொல்லுங்க. 26/6/83 சார். சரி, 33 வயசு. யாருக்குமா? எங்க மரும் பிள்ளைக்கு பாக்குறேங்க சார். சரி, பூராட நட்சத்திரம், தனுஷ் ராசிங்க சார். வைத்திலிங்கம் பேரு. லக்னமா? லக்னம் தெரியலங்க சார். பரவாயில்ல, சொல்லுங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்துட்டு இப்போ இங்க வந்திருக்காங்க சார். திருநெல்வேலியில இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே அமையல சார். எந்த வேலை பார்த்தாலும் அமையல. அதான் இங்க சென்னைக்கு வந்து வேலை பார்க்கலாமா அவங்க ராசிக்கு அப்படின்னு தான் சார் இப்போ. கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற குருவாயூரில் போயிட்டு வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுத்துட்டு கண்டிப்பாக குருவாயூர் கோயிலை 9 முறை வலம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்க. குருவாயூர் கிருஷ்ணர் படத்தையும் நாராயணியம்னு ஒரு கேசட் இருக்கு, அதையும் வாங்கிட்டு டெய்லி கேட்க சொல்லுங்க. குருவாயூர் கிருஷ்ணர் படத்துக்கு தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக மார்கழி முடிஞ்சு தை மாசத்துல அவர் கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணுவது விசேஷமான பலனையும் கண்டிப்பாக நல்ல உத்தியோக மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தைரியமாக தை மாதத்தில் அந்த உண்டான முயற்சியை எடுக்க சொல்லுங்க. நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். காலர் இருக்கீங்களா? காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த காலர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். காலர் இருக்கீங்களா? வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்க செங்கமலப்பட்டு இருந்து பேசுறோம் சார். பேருமா? என்னோட பேர் கோகிலவாணி சார். கேளுங்கம்மா. சொல்லுங்க கோகிலவாணி. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? கடவுள் ஆசீர்வாதம். சொல்லுங்கம்மா. சார் என்னோட பையன் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி பிறந்தோம் சார். சரி, எந்த வருஷம்? இந்த 2014 பிறந்திருக்காங்க. 2016. ஆமா சார். 14. ஓகே, சொல்லுங்க. உதயன் பேர் வச்சிருக்கோம் சார். இப்ப வந்து ரொம்ப இப்ப ஒரு 2 வாரம் என்னன்னு தெரியல சார். ரொம்ப ஓயாம ரொம்ப முரண்டு பிடிக்கிறான் சார். அடிக்கிறது வைக்கிறது ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். சரி, மனசு. சரி, சொல்லுங்க. அவருடைய இதெல்லாம் சொல்லுங்க. வந்திருக்கான். கார்த்தி நட்சத்திரம், ரிஷப ராசி, தனுசு லக்னம் சார். நட்சத்திரம் ரோகிணியா? நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை. சரி சரி சரி. ரிஷப ராசி, தனுசு லக்னம். தனுசு லக்னமாமா? ஆமா சார். சரி 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 சரி. அதாவதுமா நீங்கள் கண்டிப்பாக இப்போ பையனுக்கு வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு கேசட்டை டெய்லி வீட்டில் போட்டுட்டு வாங்க. நான் வீட்டு பக்கத்திலே இருக்கிற நவகிரகத்தில் 9 வாரம் திங்கட்கிழமையில்
அங்கே இருக்கிற சூரியனுக்கு வந்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு குழந்தை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். ஆதித்யரிதம் டெய்லி கேட்பது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படுத்தி தரும். பையனை வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அந்த குழந்தைக்கு கருப்பு கயிறு வச்சு ஆஞ்சநேயர் கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கருப்பு கயிறை கண்டிப்பாக கட்டி விடுங்க. அடி வயிற்றில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறும். திங்கக்கிழமை பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி மத்தியானம் யாருக்காவது சாப்பாடு கொடுக்க பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இப்போ நடக்கூடிய தசை புத்தியில் வந்து சந்திரனுடைய பாதிப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக திங்கக்கிழமையில் போயிட்டு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு 9 வாரம் தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணுவது விசேஷமான பலனை தரும். நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? வணக்கம், நான் வந்து ஆலப்பாக்கத்துல இருந்து பேசுறேன், சென்னை ஆலப்பாக்கத்துல. உங்க நேம் சார்? என் பேரு பாலசுப்ரமணியன். கேளுங்க சார். ஓகே, வணக்கம் செல்வி அவர்களே. நமஸ்காரம், சொல்லுங்க பாலசுப்ரமணியன். என்னுடைய சன் பேரு சேஷசாயி, அஸ்வினி நட்சத்திரம், 12/5/1991 பிறந்திருக்காரு. 12/5 அஸ்வினி மேஷ ராசி. அந்த மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஏஜ் வயசு என்ன நீங்க? 12/5/1991. 12/5/1991. சார் 25 சொல்லுங்க. ஆமா சார், அவர் வந்து இப்ப அப்ராட்ல இருக்காரு, படிச்சு முடிச்சிட்டாரு. லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியல சார். பரவாயில்ல, சொல்லுங்க. அவர் வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு இப்ப இதுல இருக்காரு, டொரண்டோல, கனடால இருக்காரு. அவருக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. அவர் படிச்சதுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். சரி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து ஆலப்பாக்கம்ல இருக்கேன் சார். சார் அதாவது இப்போதைக்கு வந்து அவருக்கு நடக்கக்கூடிய இந்த தசாபுத்தியோட கோச்சாரத்தின் பலன் அஷ்டமத்து சனி இருப்பதனால எல்லாத்துலேயும் தொந்தரவுகள் காணப்படும். தை மாதம் ஆரம்பித்தோன்னா படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும். அதே சமயம் அவருக்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வண்டலூரை தாண்டின ஒன்று சிங்கப்பெருமாள் கோயில் என்று சொல்வார்கள், யோக நரசிம்மர். அந்த யோக நரசிம்மர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 9 வாரம் சனிக்கிழமைக்கு உங்கள் பையன் பேருக்கு பானகத்துக்கு பணம் கட்டிட்டு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். 9 வாரம் அந்த பானகம் விநியோகம் நடக்கிற சமயத்துக்குள் உங்கள் பையனுக்கு நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. யோக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு 9 வாரம் சனிக்கிழமைக்கு பானகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பானகத்துக்கு பணம் கட்டிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். ரொம்ப நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், காலர் இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் என் பேர் மரகதம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கேளுங்கம்மா. சொல்லுங்க மரகதம். அவர் பேர் கருப்புசாமிங்க சார். சரி. சித்திரை 14 1965 சார். சரி. கும்பராசி சதய நட்சத்திரங்க சார். லக்னம் தெரியலைங்க. 51 வயசு இல்லையா? ஆமாங்க சார். சொல்லுங்க. கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்க சார், அதுக்கு தாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போனோமா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு 41 லட்டு வாங்கி தானம் கொடுக்க சொல்லுங்கள். கோயிலில் பசுனை கொடுத்து மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அதோடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரோட படத்தை வாங்கி வச்சு தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற பொற்றாமரை குளத்தில் உட்காந்து கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய கோளர் பதிகத்தை பயபக்தியோடு படிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தால் தான் அவருடைய அமைப்புக்கு இந்த கடன் அமைப்பு தீர்ந்து நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். புதன்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. சார், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு என்னென்ன பரிகாரன்றது ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி கேட்ட மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நாகை மாவட்டம் நான் சொன்னது அற்புதமான ஒரு மாவட்டம். அது அங்கே நாதன் கோயில் என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் கோயில் 108 திவ்ய தேசத்தில் இருக்கின்ற பெருமாள் கஷேத்திரம். இந்த கோயிலில் ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா சைவத்துக்கும் வைணவத்திற்கும் ஒற்றுமை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் இது. இந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா நந்தியும் பிரம்மாவும் கோபுரத்திலிருந்து பெருமாளை வணங்குவது போல் ஒரு அமைப்பு காணப்படும். அதனால் நந்தி என்றாலே அது சிவனுடைய அமைப்பு. ஆனால் இருப்பதோ 108 திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு வைணவ கஷேத்திரம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய அமைப்பே வந்து
வைணவத்திற்கும் சைவத்திற்கும் ஒரு ஒற்றுமையோடு இந்த கோயிலில் வழிபாடு செய்பவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் நீண்ட நாட்களாக பாதிப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மருந்து மாத்திரைகள் மூலயமாக குணமாகவில்லை என்றாலும் இந்த கோயிலுக்கு வந்து நாதன் கோயிலில் வந்து வழிபாடு செய்ய இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உபத்திரம் உங்களில் இருப்பவர்கள் விரைவிலே நலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். ஓகே சார், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? பரமக்குடியிலேருந்து தில்லைக்குமார். சொல்லுங்க சார். என்னை பத்தி கேட்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு டவுட் கேட்கணும் சார். கேளுங்க சார், கேளுங்க. என் பையனுக்கு 3 வயசு ஆகுது சார். சரி. காலையில மந்திரங்கள்லாம் சவுந்தர லகரி, காயத்ரி மந்திரம் இதெல்லாம் போட்டு விடுறேன். அவங்க கேட்குற மாதிரி எந்தெந்த மந்திரம் போட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும், அறிவு நல்லா வரும் சார்? அதாவது எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கணபதியுடைய ஸ்தோத்திரங்கள் வந்து ரொம்ப விசேஷமான பலனையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். கணபதியுடைய அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய கணபதி மந்திரங்கள்லாம் போடுங்க. அது வந்து நான் எல்லா விதத்துலேயும் வந்து அனுகூலத்தை முதல் மந்திரமான முதல் தெய்வம் வணங்கக்கூடிய தெய்வமான ஃபஸ்ட்டு கணபதியை குழந்தைங்களுக்கு வந்து 7 வயது வரைக்கும் கணபதி மந்திரங்கள் உச்சாடனை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், கணபதியுடைய அஷ்டோத்திரங்கள், கணபதியுடைய காயத்ரிகள் என்று அந்த மந்திரங்களை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வளர 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 நிறைய மந்திரங்களுக்கு உண்டான அமைப்பை ஏற்றுங்கள். சொல்லுங்கள், கேளுங்க சார். இப்போ ஹலோ, காலர் இருக்கீங்களா? அந்த காலர் கட் ஆகிட்டாங்க சார். அடுத்த காலர் இருக்காங்களா பார்க்கலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க சென்னை தாம்பரத்துல இருந்து பேசுறேன். கேளுங்கம்மா. வணக்கம் பேருமா? நமஸ்காரம்மா. கேளுங்க. சொல்லுங்க திவ்யா. என்னோட திருமணத்துக்கு தான் கேட்கணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 18/4/1991. சரி. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். சரி. லக்னம் வந்து சிம்ம லக்னம். சரி, சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. திருமணத்துக்காக தான் கேட்கணும். சொல்லுங்க, கேளுங்க. அதான் உங்களுடைய இதுக்கு வந்து திருமணம் தடையா இருக்கா எப்படி? வரன் பார்த்துட்டு இருக்காங்க, அமையல. வரம் பார்த்துட்டு இருக்காங்க, அமையல. நீங்க எங்க இருக்கீங்க? தாம்பரத்துல இருக்கீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்கம்மா, சிரமம் பார்க்காமல் ஒரு 9 வாரம் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம திருவல்லிக்கேணி பார்சாதி கோயிலுக்கு தொடர்ச்சியாக வாங்க. திருவல்லிக்கேணி பார்சாதி கோயிலில் இருக்கிற பெருமாளையும் வழிபாடு பண்ணிவிடுங்க. அங்கே பின்னாடி இருக்கிற நரசிம்மரும் வழிபாடு பண்ணி 2 கொடிமரம் இருக்கும். இந்த 2 கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். இந்த 2 கோயிலுக்கு தொடர்ச்சியாக வர வர வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட திருமண தடையும் 9 வாரத்திலே முடியக்கூடிய அமைப்பு. ஸோ 9 வாரம் சிரமம் பார்க்காமல் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் 9 பிரசாதங்கள், ஏதாவது புளியோதரையோ லட்டுவோ வாங்கி அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு வாரமும் கொடுத்துட்டு வாங்க. 9 வாரம் வந்தாவே போதும். அது பிறகு மாதத்துக்கு 1 வாரம் மட்டும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் வருவதாக பிரார்த்தனை பண்ணாலே போதும். நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். காலர் இருக்கீங்களா? வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஸ்ரீனிவாசன் சார், சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், கேளுங்க. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 14/10/1968. சரி. மிதுன ராசி, கடக லக்னம் சார். தொழில் சரியாக அனுபவம், கடன் கொஞ்சம் நிறைய இருக்கு, இடம் விற்க மாட்டேங்குது சார். நட்சத்திரம் என்னங்க? திருவாதிரை நட்சத்திரம் சார். திருவாதிரை. ஆமாம் சார். சரி, அதாவது எல்லாமே வந்து நஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். சரி. தொழிலே நடக்க மாட்டேங்குது, தொழில பண்ண முடியல சார் கடக லக்னம். சரி சரி. உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்போ? புதன் தசை நடக்குது சார். சரி சரி. அதாவது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிரமம் பார்க்காமல் எங்கே இருக்கீங்க நீங்கள்? சென்னையில் இருக்கீங்க. மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை புதன்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. 9 வாரம் விடாமல் போங்க. அந்த புதனுடைய, அதாவது குருவாயூரப்பனை 9 முறை சுற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தை, பெரிய அளவுக்கு நன்மையும் ஏற்படுத்தி தரும். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அந்த கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு கண்டிப்பாக பால் பாயசம் பணம் கட்டிட்டு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்வதற்கும், உங்களுடைய இடம் ஏதாவது விற்காமல் இருந்தாலும் இந்த இடம் விற்று கடனெல்லாம் அடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பதற்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நாராயணியம் என்ற கேசட் இருக்கும், அதை தொடர்ச்சியாக கேட்க பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நல்லபடியாக இந்த இடத்தை விற்று எல்லாம் முடிஞ்ச பிறகு கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய எடைக்கெடை சர்க்கரை கொடுப்பதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். விசேஷமான நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். காலர் இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க சார். பேர் என்ன? எங்கிட்ட கூப்பிடுறீங்க? ஓ, நீங்களே இருக்கீங்களா? சரிங்க சார், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஜோதிட நேரம்.
வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். உங்க பேருமா? மோனோலிசி சார். சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. எனக்கு நான் 5/10/91 சார். சரி. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரி. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்கணும். அம்மா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை ரெகுலராக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருது உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொழிலில் இருக்கிற பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் சாம்பார் சாதத்தை யாருக்காவது தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக ரெகுலராக செவ்வாய்க்கிழமையில் தொடர்ச்சியாக முருகரை வழிபாடு பண்ணுவதுடன் வருடத்துக்கு ஒரு முறை பழனி முருகர் கோயிலுக்கு சென்று விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, எங்க பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? நாங்க ஆந்திராவில இருந்து பேசுறோம் சார். கேளுங்கம்மா, உங்க பேருமா? என் பேர் காலா சார். சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சரிட்டா உங்க சந்தேகம். டிவி வால்யூம் குறைங்க. எங்க பையன் 28. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க டிவி வால்யூமா குறைங்க, நான் பதில் சொல்றேன். குறைச்சிட்டேன் சார். உங்களுக்கு கேக்குதே இன்னும்? 28/7/1993 பிறந்தான் சார். சரி, 23 வயசு ஆகுது இப்போ. சார் இந்த காலரே போயிட்டாங்க சார். அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன் சார். பெயர் சார்? என் பேர் வந்து ஜி ஞானசேகரன், திருவாதிரை நட்சத்திரம், மேச லக்னம். கேளுங்க சார், கேளுங்க. வயசு சார்? வயசு 40 வயசு நடந்துருக்கு சார். சரி, சொல்லுங்க. புத்தி நடந்துருக்கு சார். கேது புத்தி. சனி திசையில கேது புத்தியா உங்களுக்கு? ஆமா சார். சரி, சொல்லுங்க. நிறைய பாதிப்பு சார். நிறைய கடன் தொல்லையில இருக்கிறேன். எந்த தொழிலும் நடக்க மாட்டேங்குது. எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. மேஷ லக்னம் இல்லையா நீங்க? ஆமா சார், ஆமா சார். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, திருவெண்காடு புதஸ்தலத்தை போய் சரணாகதி ஆயிடுங்க. திருவெண்காடு புதஸ்தலம் தான் உங்க வாழ்க்கையில ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திருவெண்காடு புதஸ்தலத்தில் உள்ள 3 குளத்தில் உள்ள நீரை தெளித்து கொண்டு அங்கே இருக்கிற எல்லா சன்னிதானத்திலும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணி அந்த புதனுடைய அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி அடி வயிற்றில் வைத்து கொண்டு வாருங்கள். அதோட வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி பெருமாள் சன்னிதானத்தில் புதன்கிழமை இரவு அங்கே தங்கறது மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக படிப்படியாக இருக்கின்ற அந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கோவிந்த நாமாவளி என்ற மந்திரம் இருக்கும். சீனிவாச கோவிந்தா, வெங்கடேஸ்வர கோவிந்தா, பக்தேஸ்வர கோவிந்தா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கோவிந்த நாமாவளி மந்திரத்தை 108 நாமாவளி உள்ளான மந்திரத்தை தினமும் ஜெபியுங்கள். புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் புத ஓரையில் கண்டிப்பாக உணவு தானம் கொடுக்க பெரிய அளவுக்கு இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தியாகி தேக ஆரோக்கியம், கடன் அமைப்பு, சத்ரு அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? நான் சென்னையில இருந்து பேசுறேன். பேர்மா? என் பேர் ரமணி. என் பொண்ணுக்கு பார்க்கணும். கேளுங்கம்மா, சொல்லுங்க. சார், என் பொண்ணு 1997 மே 8ஆம் தேதி பிறந்தா. சரி. அவளுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, மேஷ லக்னம். கிருத்திகை ராசி, கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை இதுவாமா? கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, மேஷ லக்னம். சரி, வயசு என்ன சொன்னீங்கம்மா உங்க பாப்பாக்கு? உங்க 19 வயசுல ஸ்டார்ட் ஆயிருக்கு சார் இப்ப. சரி, சொல்லுங்க, என்ன வேணுமா? சார், அவ நல்லா படிச்சுட்டு சார் இருந்தா. இப்ப திடீர்னு அவ லைஃப்ல சில பிரச்சனைகள், லவ்னு சொல்லிட்டு அவ படிப்பை கொஞ்சம் ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குது. அது இப்ப படிப்பை ஸ்டாப் பண்ணிடலாமா? அவ தொடர்ந்து படிக்கணும்ன்றா. சரி, அது ஸ்டாப் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பார்க்கலாமா, இல்ல அவளுக்கு வந்து நல்ல வழி இருக்குமான்னு தெரியல சார். அதுதான் பயமா இருக்குது. சரி சரி சரி. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்கம்மா? சென்னையில தான் சார் இருக்கேன். சென்னையில எங்க இருக்கீங்க? இங்க கொடிவேரி திருவற்றூர் இருக்குல்ல, பக்கத்துல. திருவற்றூர்ல இருக்கீங்க. அப்ப ஊத்துக்கோட்டை உங்களுக்கு பக்கம் தானம்மா? ஆமா சார், பாத்துக்கோங்க. ஊத்துக்கோட்டை பெருமாள் கோயில், ஊத்துக்கோட்டை சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக உங்க பாப்பாவை ஒரு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பயபக்தியோடு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு இருக்கிற அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷம்லாம் நிவர்த்தி ஏற்படும். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போய் ஊத்துக்கோட்டை சிவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஊத்துக்கோட்டை சிவனிடத்தில் அந்த குழந்தைய பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக படித்து முடிப்பதற்கு உண்டான அனுகிரகத்தை அந்த சிவன் வழங்க வேண்டும் என்று பள்ளிக்கொண்ட சிவன் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான அற்புதமான கோயில். இந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு படிக்கிற காலத்தை அந்த படிப்பை தடுத்து நிறுத்தாமல்
மற்ற விஷயங்கள்லாம் படிப்பு முடித்தவுடன் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். ஊத்துக்கோட்டை சிவனிடம், ஊத்துக்கோட்டை உடைய சிவன் சன்னிதானத்தில் சரணாகதி அடைவது இந்த குழந்தையோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாதிப்பு தசாபதிகள் இப்போ சரியில்லை, அதனால தான் இவ்வளோ பாதிப்பு இருக்குது. இது கண்டிப்பாக ஊத்துக்கோட்டை சிவனிடத்தில் போகிறதோட ஒரு முறை காலஸ்திரி சென்று வழிபாடு செய்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கண்டிப்பாக முடிந்தால் அங்கே இருக்கிற சர்பசாந்தி செய்து கொள்வது விசேஷமான பலனை இந்த ஜாதகத்திற்கு வழங்கும். நன்றிமா அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். சார் நான் பூர்வம் பேசுகிறேன் சார். சண்முகம் சார் நேம். சொல்லுங்க சார், கேளுங்க. சார் எங்களுக்கு என்னோட ராசி வந்து கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம் சார். சரி, லக்னம்? லக்னம் வந்து மீன லக்னம் சார். மீன லக்னம். சரி, வயசுங்க? 24 சார். இப்போ சரி, சொல்லுங்க என்ன வேணும்? குருதசை நடக்குதா? கவர்மெண்ட் வேலை அது 2 இயர்ஸ் மட்டும் வந்து பேக் வந்து போயிடுச்சு சார். இப்போ வந்து திருப்பி அது வருமானன்ற ஒரு இதுக்காக கேட்குறேன் சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க ஐயா? நாங்கள் போகிறோம் சென்னை தான் சார். சென்னையில் தானே இருக்கீங்க. வேலைக்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணுவது, பசுனை கொடுப்பது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வேலைக்கிழமை தொடர்ச்சியாக போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடுங்க. வேலைக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது வந்து தயிர் சாதத்தை தவிர மற்ற சாதங்கள் வாங்கி கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு தென்குடி திட்டை என்று நாம் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ராஜகுரு சன்னிதானத்திற்கு போயிட்டு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதுடன் அந்த அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மனதிற்கு உண்டான உத்தியோக பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். அந்த கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? சார் இது பாக்கியலட்சுமி. சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை சார். சொல்லுங்க பாக்கியலட்சுமி. வணக்கம். சென்னை சார். தெரியுதுமா, சொல்லுங்க. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா, கேளுங்க கிட்ட. சார் என்னோட ஏஜ் வந்து 45 சார். சரி. அதாவது என்ன ஒரே என்ன வீட்டில் ஒரே சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு சார். அதாவது மற்றவங்க தப்பு பண்ணா கூட அது வந்து தப்பு என் மேலே தான் வருது சார். ஏன்னா அது ஏன்னா தப்பு மற்றவங்க மேலே இருந்தால் கூட அது வந்து நான் தப்பு பண்ண மாதிரி ஆகுது சார். சரி, சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. கார்த்திகை நட்சத்திரம், மேச ராசி. சரி, லக்னம்? லக்னம் தெரியல சார். சரி, வயசு வந்து இப்போ வந்து 45 இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில்? சென்னை பிள்ளை சார், அசோக் பிள்ளை. சரி, சிரமம் பார்க்காம 9 வாரம் மட்டும் செவ்வாய்க்கிழமையில் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வாங்கம்மா. கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலே 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக முடிந்த பிறகு அறுபடை முருகர் வீட்டுக்கு வருவதாக வேண்டுதல் செஞ்சுக்கோங்க. நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு சாப்பாடை வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறவர்களுக்கு கூட கண்டிப்பாக மனமுத்து அவர்களுக்கு பிரார்த்தித்து கண்டிப்பாக உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி கொடுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றமும் இந்த மாதிரி பாதிப்பு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இந்த செவ்வாய் திசையிலிருந்து விடிவு ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்புமா. நன்றிமா அழைத்ததுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இந்த கல்வி செல்வத்தோட பொருட்செல்வமும் வரணும்னா என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுன்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜோதிட நேரம். சார், கல்வி செல்வத்தோட பொருட்செல்வமும் சேர்ந்து வரணும்னா என்ன செய்யணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் வந்து சுற்றி கோயில்கள் தான். அதில் வித்யா ராஜேஸ்வரி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். சிறுமி வடிவில் அம்மன் காட்சி அளிக்கிறது அந்த கோயிலுடைய பெரிய விசேஷம். அதனால் வந்து இந்த கல்விக்கும் அந்த கோயிலில் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம். அது வித்யா ராஜேஸ்வரின்னு, வித்யானாவே வித்தை, அது நம்மளுடைய கல்வி வித்தை அனைத்து வித்தைகளுக்கும். அதே போல் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் வந்து வித்யாராஜேஸ்வரி திருக்கோயில் நங்கநல்லூர். இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்வது கண்டிப்பாக கல்வி செல்வத்துடன் அனைத்து விதமான அஷ்டலட்சுமி செல்வத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். நங்கநல்லூர் வித்யாராஜேஸ்வரி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் நம்ம சரஸ்வதி கடாட்சத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். ஓகே சார், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் செல்வி. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மின்ட் சார், சென்னை மின்ட். கேளுங்கம்மா. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சார். இன்னும் குழந்தை இல்லைங்க சார். சரி, சொல்லுங்கம்மா. இதெல்லாம் சொல்லுங்க. உங்களது உங்க சார்து சொல்லுங்க. எந்த வந்து துளராசி
ஹலோ, துளாராசி சுவாதி நட்சத்திரம் சார். லக்னம் லக்னம் தெரியாதுங்க சார். எங்க வீட்டுக்காரர் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் சார். ஓகே ஓகே. உங்கள் சார்து வந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், உங்களது துலா ராசி சுவாதி நட்சத்திரம் இல்லையா? சுவாதி நட்சத்திரம் சார். ஆமாங்க சார். எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? மின்ட் சார், சென்னை மின்ட். சார் நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சாரை வந்து கண்டிப்பாக பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் கூட சேர்ந்து போயிட்டு பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றிக்குங்க. பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு விசேஷமும் ஏற்படுத்தி தரும். அதோட சென்னையில் மின்ட்டில் இருக்கிறனால மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து 9 வாரம் சனிக்கிழமைக்கு உங்கள் பேருக்கு 9 வாரம் சனிக்கிழமைக்கு உங்கள் பேருக்கு சந்தான கோபால கிருஷ்ண பூஜை என்ற பூஜைக்கு பணம் கட்டிட்டு ரெகுலராக 9 வாரம் முடிந்தால் தொடர்ச்சியாக வருவது விசேஷமான பலன். இல்லை என்றாலும் எப்பப்போ முடியுமோ அப்போ வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்குங்க. நல்லபடியாக எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் தெய்வம் கொடுத்த பிறகு கும்பகோணத்தில் உள்ள ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதே போல் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கு போயிட்டு நன்றி கடன் செலுத்திட்டு வாங்க. அது எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு செய்தால் போதும். முதலில் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள் தாயார் கோயிலுக்கு அடிக்கடிக்கு செல்வது. அடுத்ததாக 9 வாரம் சனிக்கிழமை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் சந்தான கோபால கிருஷ்ண பூஜை உங்கள் பேருக்கு பணம் கட்டிக்குங்க, விசேஷமான பலனை தரும். நன்றிம்மா அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார், டெல்லி சார். வணக்கம் சார், பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். நமஸ்காரம்மா. கேட்கணும். சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம், நேம் வந்து முத்துகிருஷ்ணன், டேட் ஆஃப் பர்த் 2/8/1943. சரி, யாருதுமா இது? எங்க வீட்டுக்காரருக்கு சார். சரி சரி சொல்லுங்க. அவங்க பணியில இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. சரி. ஆனா இன்னும் வர வேண்டிய பேலன்ஸ் அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. 73 வயசு ஆகுதாம்மா? 73 வயசு வரைக்குமா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா. கேஸ் ஏதாவது இருக்கா? கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்புறம் கேஸ் இல்லாம ஏமா அப்படி தடுங்கல் பண்றாங்க? சரி சொல்லுங்க. ஒரு நார்மலா ரிட்டையர்மெண்ட் இல்லாம கொஞ்சம் டிலே ஆகி இப்பதான் நார்மல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, டேட் இதெல்லாம் சொல்லுங்க, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். சரி. சிம்ம ராசி. சரி. லக்னம் தெரியல சார், லக்னம் தெரியல. சரி. அதனால நிலுவ தொகை கிடைக்கணும். அவங்க ஒரு கோரிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பேப்பர் அளவுல ஒரு போஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜேஆர் போஸ்ட். டிஆர் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஜேஆர் போஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்கீங்க? கிடைக்கணும். அதுதான். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? பொள்ளாச்சியில இருக்கிறேன் சார். பொள்ளாச்சியில இருக்கிறீங்கன்னா ஆனமலை ரொம்ப பக்கம் தானே உங்களுக்கு? ஆமா. ஆனமலையில் இருக்கிற நம்ம அதாவது பொள்ளாச்சியுடைய ஆனமலையுடைய உங்களுக்கே தெரியும், அந்த அம்பாளுடைய பவர் தெரியும் இல்லையா? ஹலோ, சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் இருப்பேன். நீங்கள் போயிட்டு அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதாவது அந்த உடைய கோயிலில் வந்து கண்டிப்பாக போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணுறதாக வேண்டுதல் செய்வது விசேஷமான பலனை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இது மாதிரி தடங்கல்கள் அதிகமாக இருந்தால் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில் என்று பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முதலில் சாரங்கபாணி கோயிலுக்கு போயிட்டு அடுத்ததாக கும்பாரேஸ்வரர் கோயில் இருக்குது. கும்பகோணத்துக்கு பேர் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த கோயிலையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அகத்தியர் சன்னிதானம் இருக்கும். அந்த அகத்தியர் சன்னிதானத்தில் உட்கார்ந்து மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். பொள்ளாச்சியில் இருக்கிறனால யானமலையில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயில் வந்து பெரிய அளவு அனுகூலம். முதலில் மாசாணி அம்மன் கோயிலில் ஒரு புதன்கிழமை போய் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக வந்தால் அம்மனை மனதார குளிர வைக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணி பச்சை கலர் சாரியை, அதாவது பச்சை கலர் புடவையை சாத்துவதாக வேண்டுதல் பண்ணிவிட்டு கும்பகோணம் சாரங்கபாணி கோயில், கும்பகோணம் கும்பாரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு மனதார வேண்டிட்டு வந்தாவே கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற அந்த ரிட்டையர் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். முதலில் யானமலையில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு புதன்கிழமை சென்று வழிபாடு செய்வது விசேஷமான ஏற்றத்தை தரும். நன்றி அழைத்ததுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? திருக்கோவிலிருந்து பேசுறேன் சார். விழுப்புரம் மாவட்டம். சொல்லுங்க சார். துரைமுருகன். கேளுங்க சார். எஸ் துரைமுருகன் சார். கேளுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்ன சார்? எஸ் துரைமுருகன். சரிங்க சார், என்ன நட்சத்திரம்? பூரட்டாதி நட்சத்திரம், மீனராசி சார், துலாம் லக்னம். சரி, வயசுங்க? வயசு 41 சார். சரி, என்ன வேணுங்க? 1976 சார்.
சரி, என்ன வேணும்? தீராத கடன் பிரச்சனை சார். நான் ஏற்கனவே கொடுத்த கடன் வராதனால நான் இப்போ பயங்கர கடன்காரன் ஆயிட்டேன் சார். சரி, லக்னம் வந்து துலா லக்னம் உங்களுக்கு இல்லையா? ஆமா சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிரமம் பார்க்காம 2 கோயிலுக்கு ஒரே அடியாக போயிட்டு வாங்க. அதாவது கும்பகோணத்தில் உள்ள கண்டிப்பாக குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேகம் பண்ண விபூதியும் வாங்கிக்கோங்க. அதோட தென்குடி திட்டு என்று சொல்லக்கூடிய ராஜகுருக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி 2 நாள் தங்கிட்டாவது இதை பண்ணிவிட்டு அந்த அபிஷேகம் 2 விபூதியும் சேர்த்து அடி வயிற்றில் தடவி கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். வேலைக்கிழமை தொடர்ச்சியாக அசைவத்தை தவிர்த்துட்டு வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் தயிர் சாதத்தை தவிர ஏதாவது உணவை வந்து பக்தர்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு தானம் கொடுக்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கடனெல்லாம் செலுத்திட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். காயத்ரி மந்திரங்களில் குரு காயத்ரின்னு கேளுங்க. அந்த குரு காயத்ரி மந்திரத்தை டெய்லி 9 முறை சொல்ல பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்பட தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். சார், திஸ் இஸ் ராம் கார்த்திக். எங்கிருந்து பேசுறீங்க ராம் கார்த்திக்? நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்க. என்னோட சார் செல்வி சார் வணக்கம். நமஸ்காரம், சொல்லுங்க. சார், என் பேர் ராம் கார்த்திக். கிருத்திகை நட்சத்திரம், மேஷ லக்னம், ரிஷப ராசி. வயசு 24 சார். சரி. நான் 8/12/1992 பிறந்திருக்கேன். ஆக்சுவலி ஜாப் ரொம்ப ட்ரை பண்றேன் சார். ஒரு 1.5 வருஷமா என்னால கிடைக்கவே முடியல. ஆக்சுவலி நான் படிச்சது ஜேர்னலிசம். ஒரு 8 கம்பெனில போயிட்டு திரும்பி தான் வரனோட ஒரு உட்காந்து என்னால ஒர்க் பண்ண முடியல சார். ரொம்ப தடையா இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முதல்ல போங்க. வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமும் அனுகூலம் தரும். வைத்தீஸ்வரன் கோயில் 25 கிலோ மடப்பள்ளிக்கு பச்சரிசியை கொடுத்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற சன்னிதானத்துல எல்லாம் பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றிட்டு அங்கே இருக்கிற செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணுவது விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை முதலில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு திருநாகேஸ்வரத்தில் எல்லா தெய்வத்துக்கும் வழிபாடு பண்ணி பசுனை கொடுத்து அங்கே இருக்கின்ற நாகநாத சுவாமிக்கு மட்டும் இல்லாமல் ராகுவுடைய அற்புதமான ஸ்தலம் என்பதனால், கஷேத்திரம் என்பதனால் அர்ச்சனை பண்ணிட்டு வருவது தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் கஸ்பில் பிறந்திருக்கீங்கள். அந்த கஸ்பு என்பது இந்த மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் உடைய நட்சத்திரம் என்பதனால் எல்லாத்துலேயும் போயிட்டு மனதை வந்து சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆவீங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்குள்ளே பெரிய அளவுக்கு கோவப்பட்டு பேப்பர் போடுவீங்க. இந்த கேரக்டர்லாம் மாற்றுவதற்கு பிராணாயம் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்புடைய அமைப்பு பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு அனுமன் சாலிசா மந்திரம் மிக மிக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அனுமன் சாலிசா மந்திரத்தை டெய்லி கேளுங்க. நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர்? சென்னையில இருந்து பேசுறேங்க. பேர் சுரேஷ். கேளுங்க சுரேஷ். ஹலோ, என் பொண்ணுக்கு தான் கேட்கணும்னு. என் பொண்ணு பேர் வந்து யோகேஸ்வரி. சரிங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சுரேஷ். தனுஷ் ராசி. சரிங்க. மூல நட்சத்திரம். சரிங்க. தனுஷ் லக்னம். சரி, வயசுங்க? வயசு 6 வயசு ஆகுதுங்க. சரி, என்ன வேணுங்க உங்களுக்கு? சுக்கிர தசை நடக்குது பாப்பாக்கு, சொல்லுங்க. ப்ராப்ளம் என்னன்னா அதுக்கு ஆட்டிசம் சொல்லிட்டு ஸ்பீச் சரியா வரல. தெரப்பிலாம் போயிட்டு இருக்கோம். சரி. பேச்சு வரல. அதுதான் எப்போ என்னன்றது கேட்கறதுக்காக. அதாவது எங்க இருக்கீங்க சார்? நாங்க சென்னை போரூர்ல இருக்கோம். சரி, சிரமம் பார்க்காமங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் விசேஷம், வெள்ளிக்கிழமை இல்லையானாலும் பரவாயில்ல, உங்கள் ஓய்வு நாளாக வைத்திய வீரராக பெருமாள் இருக்கும் திருவள்ளூரில், அந்த கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த வைத்தியர் வீரராக பெருமாள் தரிசனம் பண்ணி பசுனை கொடுத்து அந்த வைத்தியர் வீரராக பெருமாள் படத்தை வாங்கி வச்சு தினமும் வீட்டில் வந்து நீங்களும் உங்கள் மனைவியோ குழந்தை பேருக்காக ரெகுலராக 5 தீபம் பசுனையாலோ இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொண்டு வர கண்டிப்பாக அதனுடைய வீரியங்கள் வந்து குறைய ஆரம்பித்து அதனுடைய அமைப்பு பாதிப்புகளிலிருந்து படிப்படியாக குறைஞ்சி சீக்கிரம் விரைவிலே நல்ல அமைப்பு ஏற்படும். ஆனால் தொடர்ச்சியாக 1 வருடம் 2 வருடம் இந்த பரிகாரத்தை பண்ணுவது தான் விசேஷமான. உடனடியாக 1 மாதம் போயிட்டு வந்துட்டு உடனடியாக சரியாகணும்னு அப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது சரியாகாது. பொறுமையாக இருங்கள். இந்த லக்னத்திற்கு சுக்கிர தசையில் இந்த பாதிப்புக்கு உண்டான அமைப்பு காட்டுவதை மனதில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விஷ்ணு சகசர நாமத்தை டெய்லி கேட்பதன் மூலமாக நோயின் வீரியங்கள் படிப்படியாக குறைந்து நல்லது நடக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி சார் அழைத்ததுக்கு. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? காலர் இருக்கீங்களா? ஹலோ. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் சார். சைலஜா பேரு. கேளுங்கம்மா.
ஏம்மா அம்மா சொல்லுங்கம்மா, இங்க டிவி ஆஃப் பண்ண டிவியை சவுண்டு குறைச்சா தானே நாங்கள் பேசுறது கேட்கும். ஓகேங்க சார். எங்க அண்ணாவுக்கு கேட்கணும். சரி கேளுங்க. சவுந்தரராஜன் சார் பேரு. சரி. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னம்ங்க சார். வயசுமா வயசு 1985 சார். 31. சரி சொல்லுங்க. சுக்கிரதசை நடக்குது அவருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க சார். பார்த்துட்டே பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், அமையவே மாட்டேங்குது. சரி சரி சரி. எங்க இருக்கீங்கம்மா? நாங்க ராமநாத டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் சார். ராமநாதபுரத்தில் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரி சரி. உங்க வீடு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கியா? இருக்குங்க சார். உங்க அண்ணனை சொல்லுங்க, அவர் அங்கதான் இருக்காரா இல்ல வேற ஊர்ல இருக்காரா? சார் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூர்ல இருக்காருன்னா பெங்களூர்ல பெருமாள் கோயில்லாம் இருக்கும், இல்லை ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். தொடர்ச்சியாக 9 வாரம் சனிக்கிழமை அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பசுனை வாங்கி கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு முறை குச்சனூர் சனி பகவான் சன்னிதானத்துக்கு போயிட்டு நல்ல மனதார அபிஷேக பொருளாக வாங்கிட்டு சந்தோஷமாக கொடுத்துட்டு அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக திருமண தடை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக திருமண பிராப்தம் ஏற்படும். சனிக்கிழமை உங்கள் அண்ணன் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் விரைவில் அவருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். சனிக்கிழமையில் பெருமாள் சன்னிதானமோ இல்லை ஆஞ்சநேயர் சன்னிதானமோ செல்வது சிறப்பு. குச்சனூர் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது அதை விட சிறப்பு. சனிக்கிழமையில் ஏதேனும் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உங்கள் அண்ணன் பேருக்கு உணவு தானம் கொடுப்பது விரைவில் இந்த திருமண பிராப்தத்தை வீடேறி கேட்பதற்குண்டான அனுகூலத்தை தரும். நன்றிமா அழைத்ததுக்கு. சார், இன்னைக்கு சரும நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வி செல்வத்தோட பொருட்செல்வம் எப்படி கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லிருங்க. ரொம்ப நன்றி சார் சொன்னதுக்கு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.